அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2025 நடந்த மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 10 சம் பார்த்துட்டோம். ஒரு எக்ஸாமில் மொத்தம் 25 கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஆல்ரெடி 10 சம் பார்த்துட்டோம். இப்போது ரிமைனிங் இருக்கிற 15 சம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 சம்மே கஷ்டம். அதுலேயே சொல்லணும் அப்படின்னா ஒரு 9 சம் ரொம்ப 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 கஷ்டம். வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுறதும் கஷ்டம், யோசிக்கிறதும் கஷ்டம், ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருக்காங்க. ஒரு 10 சம் எப்போவும் ஒரு 5 சம் வரையும் கஷ்டமாக கேட்பாங்க. இப்போ 10 சம் வரையும் கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து பார்க்குற 15மே ஈஸியான சம் தான். சம் மட்டும் பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். ஈஸியாக இருந்ததுன்னா நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, தெரியல அப்படின்னா மட்டும்தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். தெரியுது அப்படின்னா கொஷின் மட்டும் ரீட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது. ரீட் பண்ணுங்கள், நீங்களே சால்வ் பண்ணுங்கள். நோட் புக் வச்சுட்டு பென் வச்சுட்டு நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஈஸியாக இருக்குது. இப்போ எந்த வீடியோவில் இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. இது 15 சம்மே ஈஸியாக இருக்குது. ஏன்னா 10 சம் வந்து கஷ்டமானதை நான் சால்வ் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2026 நடந்த எல்லா சம்மையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுவும் பாருங்கள். ஒரு 4 எக்ஸாம் 2026 நடந்திருக்கு. 4 எக்ஸாமில் நடந்த கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்கலாம். இது நவம்பர் 2025 நவம்பரில் நடந்த எக்ஸாம். ரொம்ப ஈஸியான சம். இது பாருங்களே, ஒருவர் வந்து 25,000 மதிப்புள்ள துணி துவைக்கும் இயந்திரம், சலவை இயந்திரத்தை வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதலில் 5,000 செலுத்தி பின் மீதம் உள்ள தொகையினை நல்லா நோட் பண்ணணும். 5,000 செலுத்திட்டார். 25,000 ரூபாயில் 5,000 செலுத்திட்டாருன்னா மீதம் இருக்கிற தொகை 20,000. மீதமுள்ள தொகையினை 15% தனி வட்டி விதத்தில் 11 மாதங்கள். இப்போ மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? எண் இருக்கிற இடத்துல 11/12 போடுவோம். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். PNR/100 நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இதே வந்து 2 வருஷம் 3 வருஷம் இருந்துச்சுன்னா அது அப்படியே போட்டுருவோம். இதே மாதம்னு இருந்துச்சுன்னா /12 போடணும். 11 மாதங்கள் கழித்து செலுத்துகிறார் எனில் அவர் அந்த இயந்திரத்திற்கு செலுத்திய மொத்த தொகை. இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்மக்கிட்ட கேட்கல, மொத்த தொகை ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது மீதமுள்ள தொகைக்கு தான் 15% தனி வட்டி விதத்தில் 11 மாதங்கள் கழித்து செலுத்துகிறார். அப்போ மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 25,000க்கு நீங்கள் போடக்கூடாது, 20,000க்கு போடணும். ஏன்னா மீதமுள்ள தொகை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈஸி தான், கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டாக மீதமுள்ள தொகைக்கு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஒரு தொகையை கொடுத்துட்டு அதுக்கு கேட்பாங்களே தவிர இந்த மாதிரி அசலை கொடுத்துட்டு கேட்பாங்க தொகை என்னன்னு. இதில் அசல் கொடுத்துருக்காங்க. அசலில் ஒரு 5,000 போக மீதம் இருக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மீதம் இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். பி இருக்கிற இடத்துல 20,000. PNR/100 இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் PNR/100. இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எண் இருக்கிற இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னது 11/12. மாதத்தில் கொடுத்ததுனால 11/12. 6 இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க? 6 இருக்கிற இடத்துல 15. PNR// கீழே 100 மறந்துடக்கூடாது. 2 0 கேன்சல். இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கானது. 2 0 கேன்சல் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இதை 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 5 3 15, 4 3 12. 4ஆல் 200 கேன்சல் பண்ணலாமா? 50ன்னு வரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், 50 இருக்குது. மேலே 11 × 5 55. இதை பெருக்குங்க. 55ஐயும் 50ஐயும் பெருக்குவோமா? பெருக்கணும் அப்படின்னா 2,750. 2,750. 50ஐயும் 55ஐயும் பெருக்குனிங்கன்னா இது என்னது? இன்ட்ரெஸ்ட்டு தான் இந்த தொகை. நமக்கு கேட்டிருக்கிறது மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அப்போது மொத்த தொகைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி கட்டிய தொகை, ஆல்ரெடி செலுத்திய தொகை 5,000. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச தொகை வந்து எவ்வளவு? 20,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2,750. எல்லாத்தையுமே கூட்டுவோமா? 0 5 7 7 2 27,750. 27,750. ஓகேவா? இப்போ மொத்த தொகைன்னு கேட்டதுனால மொத்த தொகைக்கான ஃபார்முலா அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அசல் என்னது? 20,000க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். 20,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,750 கண்டுபிடிச்சோமா? 50ஐயும் 55ஐயும் பெருக்கணும்னா 2,750 இன்ட்ரெஸ்ட்டு. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் வேணும். பட் அதை ஆன்சர்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு தொகை செலுத்தியிருக்காங்களா 5,000, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 27,750. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான் இது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா 5,000 செலுத்திய பின் மீதம் இருக்க தொகைன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமாக போடணும், அவ்வளோதான். இது பாருங்களே, இந்த சம் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
வேறு ஏதாவது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக மெத்தடு ஈஸி, சேம் மெத்தடு. பட் அந்த தொகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டு, ஐ மீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது. ஓகேவா, பார்க்கலாம். பாருங்கள், என்னது கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி இதுக்கான ஃபார்முலா A = B 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வட்டி கேட்டிருக்காங்க. வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசல் மைனஸ் அமௌண்ட் மைனஸ் அசல். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசல் தெரியும் 5000 5000 ப்ளஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9. அப்போ R = 9 என்னது அரை ஆண்டுன்ற போது டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 4.5ன்னு வரும். இப்போ R இருக்க இடத்துல என்ன பண்ணுவோம், நான் ஏன் பை 2 போட்டிருக்கேன், அரை ஆண்டு அப்படின்னாவே அந்த வட்டி விகிதத்தில் 2ஆல் வகுக்கணும். இதுவே வந்து 8 வட்டி விகிதம்னு கொடுத்தாங்கன்னா 2ஆல் கேன்சல் பண்ணி 4. வட்டி விகிதம் என்ன வேணாலும் இருக்கட்டும், டிவைடட் பை 2 2ஆல் கேன்சல் பண்ண மறக்கவே கூடாது. எதில், அரை ஆண்டில் மட்டும். முழு ஆண்டு கொடுத்துருக்க இடத்துல அங்கே போய் 2ஆல் கேன்சல் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னா அரை ஆண்டுனா மட்டும்தான் டிவைடட் பை 2. 4.5 டிவைடட் பை 100 ஹோல் பவர். இந்த எண் கொஞ்சம் கவனமாக போடுங்க. n = இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. அரை ஆண்டு, அப்போ 2 வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும், 2 வருஷத்தில் மொத்தம் 24 மாதமா. அரையாண்டுன்றது 6 மாதம் தானே. அப்போ எத்தனை அரையாண்டு இருக்கும், 6 6 12 18 24 4 அரையாண்டு இருக்கும். அப்போ n இருக்க இடத்துல 4, n இருக்க இடத்துல 4. அவ்வளோதான். இதை அப்படியே கேன்சல் பண்ணுவோமா? எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா? 100 × 1 100 100 + 4.5ன்றது அப்போ 104.5 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 4. அப்போ இதை 100ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 0 இருக்குது. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அவ்வளோதாங்க. 5000 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்க போகிறீங்க. ஏன்னா கீழே 2 0 இருக்கனால 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இதுவே கீழே 3 0 இருந்தால் 3 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே மேலே ஆல்ரெடி புள்ளி இருக்குது, அதனால் 2 நம்பருக்கு முன்னாடி அப்படியே அந்த புள்ளி அப்படியே முன்னாடி கொண்டு போகிறீங்க 2 நம்பருக்கு முன்னாடி. அப்போது என்ன பண்ணுவோன்னா 1.045 அவ்வளோதான். மேலே பவரில் 4 இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எப்படி 3 ஹவர்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. சால்வ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை யாருமே சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு சம் தான் இந்த சம் 24. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 10 சம் கஷ்டமாக தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ இங்கேயும் அதே வேலையை தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா 1.045க்கு 4 டைம்ஸ் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னாவே அந்த 2 பேப்பர் அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க, ரஃப் பேப்பர், அதுவே காலி ஆகிடும். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு கொஷின் தானே. அப்போ இதை 4 டைம்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1.5000 நான் பெருக்கி வச்சுருக்கேன். 1.045 பெருக்குனிங்கன்னா 1.1925 அப்படின்னு வரும். இது 5000தோட பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 5000தோட பெருக்கும்போது 5962.5 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா, இது என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு, ஏ கிடச்சிருக்கு, மொத்த தொகை கிடச்சிருக்கு. நமக்கு கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி வேணும்னா என்ன பண்ணுவோம், மொத்த தொகையிலேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். மொத்த தொகை எவ்வளவு, 5962.5. அசல் எவ்வளவு, 5000. அசல் 5000, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 962.5. ஆப்ஷன் ஏ. இதை கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஓகேவா, இது ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஈஸியான நம்பர்ஸ் வச்சுருந்துருக்கலாம். கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் வச்சுருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்றது தெரியல. ஓகே,
நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியான மெத்தட் தான், இது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் பாருங்கள். இந்த சம்மை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஃபார்முலா தெரியலைன்னா இந்த ஒரு மார்க்கையும் நீங்கள் மறந்துட வேண்டியதான். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சமபக்க முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, உயரம் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களே, சமபக்க முக்கோணத்துக்கு ஏரியாக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். √3/4a². இதுதான் வந்து ஏரியாக்கான ஃபார்முலா. எது? சமபக்க முக்கோணத்துக்கு ஏரியாவுக்கான ஃபார்முலா. செகண்ட் ஒன் பாருங்கள், உயரம் கேட்டிருக்காங்க. உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா அதே தான். √3 உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா √3/2a. இவ்வளோதான், 2a. சிம்பிளான ஒன்று தான். சமபக்க முக்கோணத்துக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலையும் √3 இருக்கும், உயரம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலையும் √3 இருக்கும். பட் ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், ஏரியா கொடுத்துருக்காங்க 27 √3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து √3/4a². √3 கேன்சல். 27 4 பெருக்கணும்னா 108. ஆமாம், 108a². இதுக்கு ரூட் எடுப்போமா? 108க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள். எல்சிஎம் எடுங்க. ரூட் எடுத்துங்க, எல்சிஎம் எடுத்து அதை இப்போ எல்சிஎம் எடுத்து பார்ப்போம். 54, அடுத்து 2னா 2, 27, அடுத்து 3ஆலனா 9, அடுத்து 3, 3, 3. அவ்வளோதான். இதுக்கு எப்படி ரூட் எடுக்கலாம் அப்படின்னா, ரூட் அப்படியே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுருங்க. 2, 2, 3, 3, 3 டைம்ஸ் இருக்குது. இங்கே a². இப்போ என்ன பண்ணலான்னா, ஏ கிடச்சிருமா? அப்படியே ரூட்டை ரிமூவ் பண்ணிடுவோமா? 2 2 தடவை ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு தடவை வெளில எடுத்துக்கலாம். 2 இருக்குது. ஸோ வெளில வரும்போது ஒரு 2. அதே மாதிரி 3 அதே மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகாது, ஏன்னா ஒரு 3 இருக்குது. ஸோ ஏ. அப்போ 6 √3. ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 6√3. 6√3. 108க்கு ரூட் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஏ, ஏன்னா a² இருக்குது, நமக்கு ஏ தானே வேணும். ஏ வேணுன்ற போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட் எடுப்போம். ஓகே, இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா ஏ கிடச்சிருக்கு. ஹச்சுக்கான ஃபார்முலா என்னது? ஹச் ஈக்குவல் √3/2. ஏயோட வேல்யூ என்னது? 6√3. 6√3. 2ஆல் 6ஐ கேன்சல் பண்ணால் 3. அடுத்தது √3 × √3 × 3. √3 × √3 பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? அடுத்து வெறும் 3ன்னு வரும், அவ்வளோதான். ரூட் கேன்சல் ஆகும். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, மல்டிபிள் பண்ணோம்னா 9. √3 × √3 அப்படின்னா வெறும் 3. அதே மாதிரி ரூட்டையும் பெருக்குனிங்கன்னா அந்த நம்பர்ஸ் உள்ளே இருக்க நம்பர் சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் மட்டும் ஆன்சராக வரும், ரூட் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 9. ஆன்சர் வந்து 9. அடுத்தது இந்த சம் பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியான சம். HCF கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் தெரிய வேணாம், ரொம்பவே ஈஸி. 35, 49, 14 HCF கண்டுபிடிங்க. பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம். 7 தான் HCF. 35, 49 என்ன பண்ணலாம்? HCF கண்டுபிடிச்சோம்னா 5, 7, 35, 7, 7, 2, 7. அப்போ 7 HCF. 3 ஆப்ஷனில் 7 வச்சுருக்காங்களா? சரி, ஓகே. HCFனாவே சிறிய நம்பர். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, காமன் நம்பர் ப்ளஸ் சின்ன நம்பர். 3 இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. அதில் ஸ்கொயர் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இருக்கதான் போடுவோம், ஏன்னா சின்ன நம்பர் தானே HCFக்கு எடுத்துக்கிடுவோம். அடுத்தது ஒயில் இங்கே 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 1 இருக்கதான் அர்த்தம், அங்கேயும் 1 மட்டும் எடுத்துக்கிடுவோம். அடுத்தது இஜெட் 3லேயுமே இருக்குது, இங்கேயும் இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ இஜெட் எடுத்துக்கிடுவோம். காமனாக இருக்கணும் ப்ளஸ் சின்ன நம்பராக இருக்கணும். இப்போ இஜெட் இங்கே 4 இருக்குது, இஜெட்டுக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன நம்பர் எடுத்துக்கிறோம்? சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 7xyz². ஆப்ஷன் சி ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த சம் பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ஈஸியான சம், பட் டைம் எடுக்கும். ரொம்பவே டைம் எடுக்கிற ஒரு சம் தான் இது. ஓகே பாருங்கள். ABCIA மூவரும் ஒரு வேலையை 5 நாட்களில் அப்படி எழுதுங்க. A + B + C 5 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார். A மற்றும் C ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 7.5 நாளில் முடிக்கிறாராம். 7.5
அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 7 2 14 + 1 15/2. அப்போ A + C வந்து என்னது 2/15. 2/15 ஓகேவா. 2/15 அல்லது அப்படியே கூட வச்சுக்கோங்க 7.5ன்னு கூட வச்சுக்கலாம், எப்படினாலும் ஓகே. அடுத்தது பாருங்கள், ஏ ஆனவர் தனியே அந்த வேலையை 15 நாட்களில், ஏ மட்டும் அப்படின்னா அந்த வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாராம். அப்போ பி மற்றும் சி ஆகியோர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? பி மற்றும் சி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஏ + சி ஆகியோர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏவோட ஒன் டே ஒர்க்கு தெரியும். அப்போ நமக்கு பியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும், சியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பி மற்றும் சி, இதில் நமக்கு பி மற்றும் சி ஆகியோர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிங்க, சியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர். பியோட ஒன் டே ஒர்க்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பியோட ஒன் டே ஒர்க் வேணும் அப்படின்னா A + B + Cயில் ஏசியை மைனஸ் பண்ணிங்கன்னா பி கிடச்சிருமா? ஏன்னா ஏசி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 1/5. இதில் நமக்கு என்ன 1/5வா? ஓகே 1/5. இதில் நமக்கு ஏசி மட்டும் தெரியும். ஏசி 1/7.4ன்றதை நான் 1.7 எடுத்திருக்கேன். சாரி 7.5ன்னு எடுத்திருக்கேன். 7.5 ஓகே, இதை எடுத்துக்கோங்க. A + B + C = 1/5. நமக்கு இதில் ஏசி தெரியும். ஏசி எவ்வளவு? 1/7.5 ப்ளஸ் பி கிடச்சிருமா? 1/B = 1/5. பியோட ஒன் டே ஒர்க்கு கிடச்சிரும். அப்போ 1/Bயை ஒன் சைடு வச்சுக்கோங்க. இங்கே 1/5 மைனஸ் 1/7.5. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா? 1 × 7.5 என்ன வரும்? 7.5. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 5. கீழே 5யும் 7.5 பெருக்குங்க. 7.5 × 5 37.5. 37.5. மேலே 7.5 மைனஸ் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 2.5ன்னு வரும். 7.5 மைனஸ் 5 அப்படின்ற போது 2.5 / 37.5. இதை கேன்சல் பண்ணுவோமா? 2.5 / 37.5. 37.5 இதை கேன்சல் பண்ணலாம். 5ஆலே கேன்சல் பண்ணலாமே. 5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/15 வரும். அப்போது பியோட ஒன் டே ஒர்க் என்ன அப்படின்னா 1/15. 1/15. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா பியோட ஒன் டே ஒர்க்கு. ஏயோட ஒன் டே ஒர்க் தெரியும் 1/15 தான். பியோட ஒன் டே ஒர்க்கும் 1/15 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும்? சியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு தெரியணும். சியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிப்போமா? சியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கிறது சேம் தான், இதே மெத்தட் தான். A + B + C வந்து 1/5. இதிலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா A + Bயை மைனஸ் பண்ணணும். A + Bயை அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை பார்த்தாங்கன்னு தெரியணும். அப்போ ஏயோட ஒன் டே ஒர்க்கும் பியோட ஒன் டே ஒர்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். A + B நமக்கு தெரியணும். ஏயோட ஒன் டே ஒர்க் என்னது? 1/15. பியோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 1/15. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா? 15 + 15 / 15யும் 15யும் பெருக்கணும்னா 225. 15யும் 15யும் கூட்டும்போது 30. 30/225 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணோம்னா 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 6, இங்கே 25. சாரி 45. 4 5 தானே 20. திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2, இங்கே என்ன வருது? 15. 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 3 3 5. அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா திரும்ப இதையும் கேன்சல் பண்ணுவோம். 1 2 2 7.5. அப்போது ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 1/7.5. 1/7.5. பியும் சியும் சேர்ந்தும் எவ்வளோ வேலை தான் முடிக்கிறாங்க? 1/7.5 தான்.
பியும் ஏயும் சியும் அதே ஆன்சர் தான். அதே போல் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏயும் பியும் அதே ஆன்சர் தான். ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அப்படியே ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி, வர்ற ஆன்சரே தான் திரும்ப வரும். இப்போ நமக்கு இதில் வந்து சி கண்டுபிடிக்கலாம். சி கண்டுபிடிப்போமா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 1.5. இதில் தான் நமக்கு சி வேணும் அப்படின்னா ஏபியை மைனஸ் பண்ணணும். ஏபி வந்து 1/7.5 ப்ளஸ் சி ஈக்குவல் 1/5. இதை அப்படியே எங்கே இந்த சைடு கொண்டு வந்துடுமா, 1/5 1.7.5. இது ஆல்ரெடி எங்கேயோ சால்வ் பண்ண மாதிரி இருக்கா, அங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ திரும்ப சால்வ் பண்ணணுமா, இதே ஆன்சர் தான் வரப்போகுது, 1/5 மைனஸ் 1/7.5. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 1/15 வந்துச்சு. அப்போது என்ன வேலை, சியோட ஒன் டே வேலையும் என்ன தான், 1/15 தான், 1/15 தான். இப்போ நமக்கு என்ன தேவை, பிசியோட பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடித்தாங்கன்னு தெரியணும். பியோட வேலை என்னது 1/15, சியோட வேலையும் 1/15. இதுவும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். எங்கே சால்வ் பண்ணியிருக்கோம், இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். ஏயும் அதே ஒரே நம்பர் தான். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 1/7.5. 7 நாள்னு ஆன்சர் வரும், 1/7.5. ரொம்ப ரொம்ப ஈஸி, வர்ற ஆன்சரே திரும்ப வருது. நம்ம தப்பாக போடுறோம்னு யோசிக்காதீங்க, கரெக்டு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இது. பாருங்களே, இது நமக்கு நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஈஸி தான். எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5/11. அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 11 எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஈக்குவல் 5 எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இதை உள்ளே கொண்டு வருவோமா, 11 எக்ஸு மைனஸ் 11 ஒய் ஈக்குவல் 5 எக்ஸு ப்ளஸ் 5 ஒய். இது நம்ம வந்து எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு வச்சுக்கிறோமா, எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு வச்சிங்கன்னா 11 எக்ஸு மைனஸ் இது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிராங்க, ப்ளஸ் 5ன்னு இருக்குது, மைனஸ் 5 எக்ஸ்ன்னு ஆயிரும் ஈக்குவல் இங்கே 5 ஒய் இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒய்யாக மாறிடும், ப்ளஸ் 11 ஒய். இப்போ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 6 எக்ஸ்ன்னு இருக்கும். இதை கூட்டணும் அப்படின்னா 16 ஒய். கேன்சல் பண்ணுவோமா, 3ஆல் கேன்சல், 3 × 2 6, 8 × 2 16. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3x ஈக்குவல் 8y. நமக்கு x/y கிடச்சிருமா, x/y என்னது 8/3, 8/3. ஸோ கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்தது வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா x⁴ + y⁴ டிவைடட் பை ரேஷியோ தான், x⁴ மைனஸ் y⁴ 4. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 8⁴ ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3⁴. இங்கேயும் அதே தான், 4 மைனஸ் 4. அப்போது இதை 8 × 8 × 8 × 8 4096 மைனஸ் 3ஐயும் 4 தடவை பெருக்குனிங்கன்னா 81. மேலே ப்ளஸ்ஸு, கீழே தான் மைனஸ்ஸு, டிவைடட் பை இங்கேயும் அதே தான், பட் இங்கே என்னது மைனஸ் 81. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணுங்கள், 4177ன்னு வரும். கீழே மைனஸ் பண்ணிங்கன்னா 4015ன்னு வரும். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா சி ஆப்ஷனில் இருக்குது. ரொம்பவே ஈஸியான சம். இதெல்லாம் நான் சால்வ் பண்ணி தான் நீங்கள் போடணும்ல, கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணிவிட்டு நீங்களே சால்வ் பண்ணிவிடுங்க. அடுத்து பாருங்கள், கூட்டு வரிசையின் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் 6வது 8வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. 6வது உறுப்பு 7, 8வது உறுப்பு 9. அத்தொடரின் 9வது 13வது உறுப்போட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா, அது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. n = a + n - 1 × d. இவ்வளோ தாங்க. இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்களா, a + n இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்கோம் 6. அப்போ 6 - 1 5, 5d. அவ்வளோதான். அடுத்தது எத்தனாவது உறுப்பு, 8வது உறுப்பு, a + 8 - 1
7D இதான் ஃபார்முலா. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபஸ்ட் ஒன்னு எடுத்துக்கோங்க, இது செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் என்னது, A + 5D டிவைடட் பை A + 7D ஈக்குவல், அதோட வேல்யூ என்னது 7/9. 7/9 அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா, குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன கிடைக்குது, 9A + 45D ஈக்குவல் 7A. 7 × 7 49D. இப்போ நம்ம அதே போல் தான் A எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. 7A இந்த சைடு வரும்போது அங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ். அப்போ என்ன வரும், 2A அப்படின்னு வரும். 2A ஈக்குவல் இங்கே 49D இருக்குது, இது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். A எல்லாம் ஒரு சைடு, D எல்லாம் ஒரு சைடு. அப்போ அது அந்த சைடு போகும்போது என்ன ஆயிடுது, 49 - 45 4ஆ, ஆமாம் 4D. கேன்சல் பண்ணுமா, 2 இங்கே 2. அப்போ A ஈக்குவல் 2D. ஓகே, இப்படியே வச்சுட்டாலும் ஓகே, இல்லைனா A/Dயோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஓகே. வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வருது, 2 1 அப்படின்னு வரும். ஓகே, ஏயோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 1. இதை கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 9 மற்றும் 13வது உறுப்போட விகிதம் கேட்டிருக்காங்க. 9 என்னது, அதே ஃபார்முலா தான், 9வது உறுப்பு 13வது உறுப்பு, இந்த ஃபார்முலா தான். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டி 9வது உறுப்பு அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏயோட வேல்யூ தெரியும் 2 ப்ளஸ் என்னோட வேல்யூ 9. அப்போ 9 - 1 8. டியோட வேல்யூ 1 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அடுத்தது டி எத்தனாவது உறுப்பு, 9வது உறுப்பும் 13வது உறுப்பும். டியோட வேல்யூ 2 ப்ளஸ் 13 - 1, டியோட வேல்யூ 1. அவ்வளோதான். இதை அப்படியே விடுங்க, என்ன வருது, 2 + 8 8. அவ்வளோதான், 2 + 8 × 1னா அதே வேல்யூ தானே. இங்கே 2 + 12. அப்போ இங்கே என்ன வரும், 10 வருதா, ஆமாம். இதை பெருக்குனிங்கன்னா 14. அப்போது 9வது உறுப்பு நம்பர் வந்து 10 கண்டுபிடிச்சது. 13வது ஆன்சர் வந்து 13வது உறுப்புக்கு 14. இதை கேன்சல் பண்ணால் 5, இதை கேன்சல் பண்ணால் 7. ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போது 7:7 5:7 5:7 5 கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு. 9வது உறுப்புக்கு 5ம் 13வது உறுப்புக்கு 7ம் ஆன்சராக கிடச்சிருக்கு. இதில் இந்த ஒரு சின்ன ஃபார்முலா dn = A + n - 1 × D, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அடுத்து இந்த இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கான எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி. 2x - 10 இதுலேருந்து 2 வெளில எடுங்க. 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா x - 5ன்னு இருக்கும்.